வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் நம்ம சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹர்திக் பாண்டியாவை வந்து நெட்ஸில் ஃபேஸ் பண்ணி வேறு லெவலில் மாஸ் காட்டியிருக்கிற நம்மளுடைய ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் கட்டான பிளானில் இருக்கிறாரு. ஏன்னா வந்துட்டு IPL 2024 ஆல்ரெடி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்முடைய மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் வந்து ப்ளே பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு செகண்ட் மேட்ச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிரவுண்டோட ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் பண்ணுற டீமுக்கு தான் ஹெவியான அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 200+ அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஒரு கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்கோராகவும் இருக்குது. ஸோ மட்டும் இல்லாமல் பேசர்ஸோட டாமினேஷன் தான் ஓவரால் அங்கே வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நேற்று வந்து நம்மளுடைய ரோஹித் சர்மா வந்துட்டு நெட்ஸில் அவங்களுடைய ப்ரைம் பேசர்ஸான துஷாரா, அது மட்டும் இல்லாமல் பும்ரா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மீடியம் பேசர் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஹர்திக் பாண்டியா ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேட்ச் அப் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ரோஹித் சர்மா வந்து நீட்டாகவே பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் பேசர் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு இடத்துலையுமே இந்த IPL 2024 மொத்தமாக 4 தடவை அவுட் ஆயிருக்கிறா. ஸோ லெஃப்ட் ஆர்ம் பேசர் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக கலீல் அகமதை உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதே நேரம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னு வரும்போது அக்ஷர் பட்டேல் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துலையும் வந்து நம்மக்கிட்ட வந்து எட்ஜ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ரியல் டைமில் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா, லெஃப்ட் ஆர்ம் பேசர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் இருந்தால் அவர் வந்து ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக வந்து லூக்வுட் கூட வந்துட்டு ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இப்போ வரைக்கும் வந்து லூக்வுட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி எந்த ஒரு வீடியோ கவரேஜோ ஆர்டிக்கலோ வரல. பட் ஆனால் வந்துட்டு முகமது நபி கூட வந்துட்டு அந்த ஸ்பின் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை டேக்கிள் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறது வந்து போயிருக்கு. ஸோ ரோஹித் சர்மா கண்டிப்பாக அந்த ஆரஞ்ச் கேப்போட கண்டென்ஷனுக்குள்ளே வரணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் T20 வேர்ல்டு கப்போட ஸ்குவாட் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியாவோட தலைவலியும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அவரோட பர்சனல் ஃபார்ம் மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸோட ஃபார்ம் அப்படிங்கிறது வச்சு தான் அவர் வந்துட்டு இப்போ வந்து உள்ள நீட்டாக அந்த T20 வேர்ல்டு கப்போட ஸ்குவாடை வந்து செலக்ட் பண்ணோம். ப்ளஸ் இங்கே ஹர்திக் பாண்டியா சுத்தமாக வந்து ஃபார்ம்லேயே இல்லை. பட் மற்றபடி நீங்கள் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற க்ரைட்டீரியாவில் சிவம் துபேலாம் வந்துட்டு ஆல்ரவுண்டர் தான். பட் அவர் IPLல யூஸ் பண்ணல அப்படின்னாலுமே அவர் வந்துட்டு ஒரு தரமான ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. கண்டிப்பாக வந்து 4 ஓவர்ஸ் போடக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு உண்மை. ஸோ மட்டும் இல்லாமல் வேர்ல்டு கப்போட ஸ்குவாட் செலெக்ஷன் அப்படிங்கிற விஷயமும் இன்றைக்கி ஒரு பீக்கில் இருக்கும். ஸோ அதே நேரம் இன்றைக்கி நம்மளுடைய ரோஹித் சர்மா ஒரு வேறு லெவலில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸுக்கு அகேன்ஸ்டா ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடினார் அப்படின்னா இன்னுமே வந்து அது 7 மாதம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆல்ரெடி வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸுக்கு அகேன்ஸ்டா ஒரு 50 மிஸ் பண்ணியிருந்தார். நல்ல ஒரு அதிர்ச்சியான ஆட்டம் அப்படிங்கிறது அவர்கிட்ட நம்ம பார்த்துருந்தோம். அதுவும் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் மேட்ச் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறதுக்கு தான் டாஸ் வின் பண்ணுற டீம் முயற்சி பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் இயரும் ஆஃப்டர்நூன் மேட்ச்சில் வந்துட்டு CSK தான் டாமினேட் பண்ணியிருந்தாங்க. 223 ரன் அப்படிங்கிறது அடித்து 146க்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்லியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வென்யூவில் வந்துட்டு ஆஃப்டர்நூன் கேம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் தான் நடந்திருந்தது. ஸோ அதனால தான் இந்த ஒரு இடத்துல வந்து இதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு நீட்டான ஒரு ப்ராக்டிஸ் செஷனில் ஃபேஸ் பண்ணும்போது என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ டோட்டலாக 7 ஓவர் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த இடத்துல வந்து ப்ராக்டிஸ் செஷன் இருக்குது. அதில் வந்து 2 ஓவர் தான் அவர் வந்து ஹர்திக் பாண்டியா ஃபேஸ் பண்ணது. ஒரு ஓவர் வந்து ஃபுல்லாகவே வந்து லைன் அண்ட் லென்த் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துருக்காரு. ஸோ அடுத்த ஓவரில் அட்டாக் பண்ணியிருக்கிறார். ஸோ டோட்டலாகவே வந்துட்டு இந்த ஒரு மிகப்பெரிய எபிலிட்டி தான் ஹிட்மேன்ட்ட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாகவே இருக்குது.